ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வெண்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு கொண்டு வந்த சீரை நம்ம பத்ரபாவும் நாகும் ரொம்பவே அசிங்கப்பட்டு அந்த சீரை தட்டி விட்டு நம்முடைய பத்ரபாவை பார்த்திங்கன்னா தரைக்குறவே பேசி தள்ளி விட்டுருங்க, நீங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி நின்றாவே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா பத்ரபாவை வீலவும் நம்ம மல்லி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்ட பாரு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திய மல்லி உன்னை பார்க்க வந்தோம், எங்களால் முடிஞ்ச சீரை செய்ய வந்தோம். ஆனால் இந்த ராஜேஸ்வரி எங்களை அந்த சீரெல்லாம் தட்டி விட்டு உன் அண்ணனை அடித்து துன்புறுத்தி கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு வந்துச்சு பாரு கோபம். தனியாக இப்படி ரஞ்சிதாவோடு மாட்டியிருந்தா கூட பரவாயில்ல, தனியாக மாட்டிக்கிட்டு ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணன் மேலே கை வச்சுருங்க, என் அண்ணன் எனக்கு அப்பா மாதிரி அவரு மேலே கை வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற பார்த்தீங்கன்னா, ஆமாம் உன் அண்ணன் எடுத்துகிட்டு 10 ரூபா சீருக்கு அவனை வரவேற்று வீட்டுக்குள்ளே விடுவாங்களா, உன்னை இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கிறதே பெருசு, இதில் உன் பேரை சொல்லிக்கிட்டு இவங்களும் அப்படியே ஒட்டிக்கலான்னு பார்க்குறாங்களா, எல்லாம் பிச்சைக்கார ஃபேமிலி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிற வரைக்குள்ள நம்ம மல்லிக்கு டெம்டேரு உடன் கோவம் வந்தது பாருங்கள். இந்த ராஜேஸ்வரி யாருமே தொட்டு கூட பேசணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே பள்ளியர்னு விட்டாங்க பாருங்கள். அப்படியே 5 வரலும் சும்மா பச்சக்குன்னு பதிஞ்சிருச்சுனாங்க சொல்ல முடியும். ஏன்னா இனிமேல் யாரும் என்ன தொட்டு பேசணும்னு சொல்லவே கூடாது, அந்த அளவுக்கு அடி பலமாக விழுந்திருக்கு நம்ம பத்ரபாவும் நாகும் அசிங்கப்படுத்தினதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மல்லிமா இன்னும் 2 சேர்த்தி போடுங்க, காலையில் உங்களவே விஜய் டாடா கையில் திட்டுவாங்க வச்சாங்கல்ல, இவங்களை சும்மா விடாதாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்ரபாவும் நாகும் பார்த்தீங்கன்னா மல்லி நீ இப்போ இருக்கிறத பார்த்தா நீ சந்தோஷமாக இல்லை போல இருக்கேன், நான் பார்த்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணியிருந்தேன் கூட சந்தோஷமாக இருப்பேன், நீ இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தேன், எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பாவை பார்த்தீங்கன்னா நான் வண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ இருக்க வெண்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி அம்மாவை எப்பப்பா டாடா திட்டிக்கிட்டே இருக்காரு, அது காரணமே இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி அத்தையும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி நீ உன் வாழ்க்கை இப்போ சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால் உன் அண்ணியை இங்கே விட்டுட்டு போகிறேன், உன் அண்ணி உன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு போய் விடுவா அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம நாகு விட்டுட்டு போகிறாங்க. நம்ம நாகோட ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா துணியை காணும் துண்டை காணுன்றத ஓட போகிறான். இன்னைக்கு கொடுத்த அடியிலே நம்மளுடைய மல்லி பக்கம் 10 நாளைக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வேறு எபிசோடில் இதாக நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி